வணக்கம். கொஞ்சம் நாள் கடந்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். இடையில கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால லேட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில சென்னையிலிருந்து என் தம்பியும், தம்பி ஒய்ஃப் அவங்க எஸ்பியா இருக்காங்க. 2 பேரும் ஃபோன் பண்ணி, தம்பி சொல்றான், "அண்ணா நீங்க எபிசோட் நெறைய போட்டுட்டு இருக்கிறீங்க. யாரு போடுறாங்கன்னு தெரிய வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய சொன்னாரு. நீங்க யாருன்னு சொன்னா தான் மத்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு இந்த வரக்கூடிய எபிசோடு முழுசும் என்னை பத்தி தான் இருக்குங்க. எல்லாருக்கும் முதல்ல என்ன தோணுதுன்னாங்க, என்னை பார்த்தோன்னயே என்னுடைய நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, யார் இவரு? செடி கொடி மேல என்ன இப்படி ஒரு அக்கறை? யார் இந்த கானக காதலன்? யார் இந்த தாவர சிநேகிதன்? அப்படின்னு எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறி நிறைய இருக்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை என் தம்பி கொடுத்தாருங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த சொல்ல போறேன். நான் யாருங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேனுங்க. இதுதான் நானுங்க. எனக்கு தாவர சிநேகிதன், கானக காதலன், வனவாசி, இப்படியெல்லாம் பல பேர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரே வேர்டு ட்ரெக்கர் அப்படிம்பாங்க. அந்த அந்த வார்த்தைகளுக்கு காரணமானது தான் இதுல சொல்ல போறேன். நான் யாரு? நான் ஒரு சாதாரண கிராமத்தானுங்க. ஒரு சாமானியன். கந்தசாரப்பட்டின்னு ஒரு ஊருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சேரர்களுடைய தலைநகரமா இருந்த கருவூர் வஞ்சி, கரூர். அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனா கந்தசாரப்பட்டின்னு ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமம் ரொம்ப அழகான கிராமம்ங்க. நல்ல மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அது சொர்க்கமா இருக்கும். ஏரி, குளம், அங்கங்க உரம்பு ஊத்தெடுத்து ஓடைகளா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஊர்ல தானங்க நான் பிறந்தேன். எங்க அப்பா வந்து ஒரு சிறு குறு விவசாயின்னே சொல்லலாம். ஆனா பெருமைக்குரிய விஷயமா நான் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, அவர் குறு சிறு விவசாயியா இல்லாம திடீர்னு மலேசியாவுக்கு போய் 12 வருஷம் இருந்தாரு. அங்க சும்மா இல்லைங்க. அதை நினைச்சு நினைச்சு நாங்கெல்லாம் நானும் என்னுடைய சன்னும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் சுபாஷ் சந்திர போஸ். ஐஎன்ஏவில் இருந்தாருங்க மலையாவில். அதுவும் ஈப்போங்கிற ஊர்ல. ஸோ அவர் மலையாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய பிறப்புங்க. என்னை அவ்வளவு சந்தோஷமா வளர்த்துனாங்க. நான் படித்த ஸ்கூல் வந்து வெள்ளியணைன்னு பக்கத்துலேங்க. ஒரு அழகான ஊருங்க. அரசு ஸ்கூலுங்க, அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியில் அப்பொழுது இருந்த அந்த ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு நினைச்சிட்டேன்னா மனசார வணக்கம் சொல்லணும், இதயத்தை நினைச்சு பார்க்கணும். நாங்கள்லாம் இருக்கோம், அவங்க யாராவது வந்தாங்கன்னா சைக்கிளில் போனால் கூட டக்குன்னு இறங்கிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் கூட்டம் இருந்ததுனால அவங்க மூலமா நான் உருவானேங்க. அங்கே படித்து முடிச்சுட்டு எஸ்எஸ்எல்சி, அதுக்கப்புறம் நாங்கள் படித்து முடிக்கவும் கரூரில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதுங்க, அரசு கல்லூரி. அதுவும் அரசு கல்லூரி. அந்த கல்லூரியில் மேத்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அது பியூசி முடிச்சுட்டு மறுபடியும் பிஎஸ்சி மேத்ஸ் அங்கேயே ஜாயின் பண்ணேன். அந்த கல்லூரி வாழ்க்கையை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேனுங்க. கல்லூரி வாழ்க்கையில் நான் கல்லூரிக்கு வரும் வரை அந்த அரசு பள்ளியில் படிக்கிறப்ப பாடத்தை தாண்டி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேனுங்க. அதுலேயும் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய புத்தகம் என்னன்னா, மிக அருமையான புத்தகம் சொல்லக்கூடியது, அந்த ஆத்தர் பேரு நான் பார்த்தசாரதி, நாப்பா என்கிற நான் பார்த்தசாரதி என்கிற மணிவண்ணன். அவருடைய புத்தகம். அதுவும் குறிஞ்சி மலர். அலை என்ன சொல்லுங்க, குறிஞ்சி மலரை பற்றி சொல்லும்போது, நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து ஒரு முறுவல் பதித்த முகம். பள்ளி வாழ்க்கை எங்களது ஒரு இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளிங்க. அவ்வளோ ஒரு அருமையான சூழல்ல நான் படிச்சுட்டு மறுபடியும் என் கல்லூரிக்கு வந்தேனுங்க. கல்லூரிக்கு வந்தோடனேயே தமிழ் புத்தகங்கள் எல்லாம் ஓரளவு ஜெயகாந்தன்லேருந்து, அகிலன்லேருந்து, மணி ஜெகசிப்பின்லேருந்து, நாப்பாவிலேருந்து எல்லாம் ஓரளவுக்கு பள்ளிகளையே படித்து முடிச்சிட்டேனுங்க. கல்லூரிக்கு வந்தோடனேயே எங்களுக்கு ஆங்கிலம் புதியது. ஒரு கிராமத்து மாணவனுக்கு ஆங்கிலம் என்பது மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் முதல்ல ஜேம்ஸ் ஹார்லி கேஸில் ஆரம்பித்து அப்புறம் வரிசையாக வந்து 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 நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் படித்து அந்த ஓரளவுக்கு ஆங்கில புலமையும் வளர்த்துக்கிட்டனுங்க. அப்போ அந்த பிஎஸ்சியில் ரேங்க் வாங்கினேன், டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கினோன்னு எனக்கு
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி இன்னொரு கவிவெளி பிரதேசம் அப்படிதான் சொல்லுவானுங்க. அடேங்கப்பா, ரெண்டு பக்கமும் குழவுங்க. எத்தனை ஜாம்பவான்ஸுங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மிகப்பெரிய கிங்ஸாக இருந்தாங்க. நான் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் கணபதி ஐயா அவரெல்லாம் மறக்க முடியாத ஒரு பேராசிரியர்கள். அதெல்லாம் அங்கே நாம் படித்து முடித்த உடனே எங்கள் ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், நீங்கே ஜாயின் பண்ண லெக்சராக ஜாயின் பண்ணார். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேயே படித்த இடத்துலையே லெக்சரராக ஜாயின் பண்ணி விரிவுரையாளராக ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஓடிச்சுங்க. எனக்கு அந்த சூழல் பிடிச்சது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் பிடிச்சது, அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் பிடிச்சாங்க, மாணவர்கள் எல்லாம் பிடிச்சாங்க. ஆனாலும் கொங்கு நாட்டுக்காரனுக்கு அந்த ஏரியாவை அவ்வளவு பிடிக்காம போயிடுச்சுங்க. அவ்வளவு பிடிக்காம போனதுனால அடுத்த வருஷம் மறுபடியும் அப்ளை பண்ணி ஈரோடுல சிக்கைய நாயக்கர் காலேஜில் கிடைச்சி போச்சுங்க. எனக்கு பல பேர் வந்து போட்டி போட்டாங்க. ஏதோ எனக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய மார்க் இருந்ததுங்க. சிக்கைய நாயக்கர் காலேஜில் எஸ் எ லெக்சரர் ஜாயின் பண்ணிட்டேன். லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவானுங்க. நிறைய ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பை ட்ராவல் alone I have added to my personality. பர்சனாலிட்டின்னா ஐ டோன்ட் மீன் என்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லைங்க, மென்டல் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சிக்கன் நாயக்கர் காலேஜ் ஒரு காரணம், அந்த லைப்ரரி ஒரு காரணம். அதுவும் அந்த லைப்ரரிக்கு உள்ளே போனால் ஃபஸ்ட்டு புக் என்னை கவர்ந்த புக்கு ஆல்டோஸ் ஹக்ஸ்லியினுடைய புக்குங்க, தை பிரேவ் நியூ வேர்ல்டு. அதுக்கப்புறம் பிஎன்ஹெச்எஸ் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியினுடைய புக்ஸு, இந்தியன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி பல புத்தகங்கள் அங்கே எனக்கு படிக்க கிடைச்சதுங்க. படித்து முடிக்கிற டைம் படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது 1985 இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்கள் பிரின்சிபல் ட்ரெக்கிங் ட்ரைனிங் போகிறதுக்காக அனுப்பிச்சாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தின ஒரு ப்ரோக்ராம், வெறும் ட்ரெக்கிங் இல்லைங்க, ட்ரெக்கிங் டு லேர்ன் நேச்சருங்கிற ப்ரோக்ராம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. எல்லா காலேஜ்லேயும் என்எஸ்எஸ் என்சிசி மாஸ்டர்ஸ். பட் எங்கள் காலேஜில் மட்டும் அந்த பிரின்சிபலுக்கு என்னையை பிடிச்சி போய், உனக்கு தான் என் லாய்க்கு, பைக்கில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் நீ சுற்றுற, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற, புக்கு படிக்கிற, கவிதை படி, அதனால் உனக்கு இயற்கை பிடிக்கும், நீ தான் போகிறேன்ட்டார். ட்ரெக்கிங்னா என்னங்கன்னு கேட்குறேன். எனக்கு தெரியாதியா, நீ போயிட்டு வந்து சொல்லுன்னு. அதுக்கப்புறம் போனால் கொடைக்கானலில் யூத் ஹாஸ்டல்னு ஒரு இடத்துல ராஜபுட் ரைஃபிள்ஸ் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் லெப்டினன்ட் கர்னல் எம்ஆர் சத்யநேசன் நாகர்கோயில்காரர், அவர் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்தாருங்க. ட்ரைனிங்னா 10 நாள் ட்ரைனிங், 5 நாள் அகடமிக், எப்படி ட்ரெக் போகணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துங்க. 10 நாளில் 5 நாள் ட்ரில் வாங்கிட்டார். கடைசி 5 நாள் ஒரு 100 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி. அது முடிஞ்சு வரும்போது அந்த யூஸ்டாலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். வர்ற வழியில் மற்ற கூட சில ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்கள் என்ன பேசிட்டு வர்றாங்க, வேறு வேலை இல்லை, காட்டுக்குள்ள பசங்களை பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஆனால் எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா காடும் அதன் அழகும் கவிதையின் ஊற்றுக்கண், கவிதையின் ஊற்றுக்கண். அது ஒரு மலைமேட்டு பிரதேசம் மட்டுமல்லங்க, மலர்மேட்டு பிரதேசமும். அதனால இதை கட்டாயம் பண்ணணும். என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு கவித்துவ உணர்வை கொடுக்கணும், இயற்கையை கற்றுக்கணும். வெறும் படிப்பு டிகிரிக்கு பிரயோஜனம் இல்லைங்க, இயற்கை தெரியணும். இயற்கையின் பால் வரக்கூடிய என்ன பிரயோஜனம் மனிதர்களுக்கு வருது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிற தீர்மானத்தோட எங்கள் பிரின்சிபல் எம்கேஎஸ் சார்கிட்ட சொன்னேன். அவர் உடனே ஒரு ட்ரெக்கிங் கிளப், ஒரு நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர் கிளப்னு காலேஜில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இது காலேஜ் பாய்ஸை விட அடலசன்ட் சிண்ட்ரம் கேட்ச் பண்ணுற நிறைய ஸ்கூல்ஸுக்கு அப்ரோச் பண்ண நினைக்கிறப்போ முதல் ஸ்கூல் நான் அப்ரோச் பண்ணது பாரதி வித்யாபவன், கலைமகள் ஸ்கூல், வேளாளு ஸ்கூல் அண்ட் கிறிஸ்டி ஜோதிங்க. இது ஒரு கம்பைன் பண்ணி ஒரு கேம்ப் பண்ணோங்க. பயங்கர பிக்கப் ஆச்சுங்க. ஏன்னா அங்கே வெறும் நடை மட்டும் இல்லைங்க, நடையோடு கல்வியும் இருக்குது. காடுனா என்ன, காட்டுனால என்ன எக்கலாஜிக்கல் சர்வீஸ் என்ன, ஃபாரஸ்டோட எக்கலாஜிக்கல் சர்வீஸ் டு ஹியூமன் சொசைட்டி என்ன, ரிவர்ஸ் எப்படி வருது, இதை பற்றியெல்லாம் பேச 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 அந்த மாணவர்களுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ப்ளோஷன் கிடைச்ச மாதிரி. அதனால அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். இது வரலவங்க ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்.
நாங்கள் தங்குனதெல்லாம் டென்ட்டுங்க. இப்போ பார்க்குறீங்களே, ஒரு டென்ட்டுக்குள்ளே லைட்டு போட்டு என்னுடைய டென்ட்டுங்க. இந்த பக்கம் எனக்கு மக்கள் வாங்கி ப்ரெசென்ட் பண்ண அந்த ஜீப் நிற்குது பாருங்க. இந்த மாதிரியான ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருந்தேனுங்க. இதில் தான் எனக்கு காட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. நிறைய புக்ஸை படிக்க வேண்டியிருந்தது, நிறைய ட்ரைபல்ஸ் கூட பேச வேண்டியிருந்தது, நிறைய அருமையான ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் சீஃப்ஸ் நிறைய பேருங்க, இன்க்ளூடிங் மிஸ்டர் சித்ராப்பூ, மிஸ்டர் கட்வால், மிஸ்டர் ஜெசிகலா, இப்படி அப்புறம் எத்தனை சிசிஎஃப், டிஎஃப்ஓஸ் அத்தனை பேரும், விஷயம் தெரிஞ்ச ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் வந்து கேம்பில் எங்கள் மாணவர்கிட்ட பேசுவாங்க, என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவையெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்ததுங்க. இன்னைக்கு இந்த லெவலில் வந்து மாணவர்களுக்கு காட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தையும் சொல்லி கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ காட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் வரும்போது இந்த யூடியூப் சேனல் மூலமாவது இளைய சமுதாயத்துக்கு மாற்றி கொடுக்கலாமே, சொல்லி கொடுக்கலாமேன்னு ஆரம்பிச்சிருக்கணுங்க. போகலாங்க. இது 1985 ஆரம்பிச்சதுங்க. இதுக்கு பேர் ஈகோ எஜுகேஷன் நேச்சர் கேம்ப். ஈகோ எஜுகேஷன் நேச்சர் கேம்ப். ட்ரெக்கிங் மூலமாக கல்வி வரணுங்கிறது தான் என்னோட ஆசைங்க. என்னோட தாய் வீடுங்குது பேரிஜம் நேச்சர் கேம்புங்கிறது என்னுடைய தாய் வீடு. முதல்ல கேம்ப் அங்கே தான் ஆரம்பித்தோம். அந்த கேம்பில் இரவில் தூங்கும்போது கிடைக்கிற சுகமுங்க, தாய் வீட்டில் தூங்குற மாதிரி, தாய் மடியில் தூங்குற மாதிரி இருக்கு. ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த லேக்கில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எல்லாமே இப்பவுமே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய சப்போர்ட்டில் போட்டிங் இருக்கும். அந்த போட்டுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க, உடன் போட். அதில் நாங்கள் போகும்போது கோயம்புத்தூரில் சிவபிரசாத்னு ஒருத்தர் பேர்ட்ஸனுடைய கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருங்க. அதை அந்த காலத்து டேப் ரெக்கார்டரில் போட்டுட்டு கேட்டுட்டு நைட் 12 மணிக்கு நிலா வெளிச்சத்தில் அந்த போட்டில் போனால் சொர்க்கம் இது பண்ணவா அப்படிங்கிற தோணுங்க. அப்படிப்பட்ட அந்த பேரிஜம் நேச்சர் கேம்ப் நடந்த இடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கும்போது மதிகட்டான் சோலைக்குள்ள நாங்கள் ட்ரெக் பண்ணாத நாட்களே கிடையாது. அதை பற்றி பின்னாடி சோலையை பற்றி பேசும்போது மதிகட்டான் சோலை சொல்கிறேனுங்க. அடுத்தது போகலாம் வாங்க. அந்த கேம்ப் சைட் அதே பேரிஜம் கேம்ப் சைட் இன்னொரு வியூலைங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் க்ளோஸ்அப் கொண்டாண்டேன். இந்த மாணவர்களுக்கு தங்கியிருக்காங்க, ஒவ்வொரு டென்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வருவாங்க. அடுத்து இது என்னுடைய டென்ட்டுங்க. படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும், வாசிப்பது என்னுடைய வாடிக்கையான பழக்கங்க. அதுதான் இந்த டென்ட்டு. முன்னாடி இருக்கிற சேர்மேன் புக் இருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது இந்த டென்ட்டு. இது யாராவது விஐபிஸ் வந்தால், நிறைய விஐபிஸ் கேம்புக்கு வருவாங்க. அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் தங்க வைக்கிறதுக்காக இந்த டென்ட்டு. ஏன்னா வந்து அவங்க ரிசோர்ஸ் பர்சனாக இருப்பாங்க, சும்மா வேடிக்கை பார்க்க வர்றதில்லை. ரிசோர்ஸ் பர்சனாக இருந்துட்டு கேம்ப் எடுத்துட்டு பார்ப்பாங்க. அப்புறம் என் டென்ட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி வச்சுருப்பானுங்க. மாணவர்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில், ட்ரெக்கிங் போயிட்டு வந்த டைமில் உட்காந்து படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நைட் குளிர் 6000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க எம்எஸ்எல். அங்கே குளிர் இருக்கும். நைட்டில் யாராவது குளிர் தாங்க முடியலன்னு வந்தால் டீ போட்டு கொடுக்கறதுக்காக பாருங்கள் ஸ்டவ்வும் வச்சுருக்கேன். அவங்கள பத்திரமா எப்படி பாதுகாத்துக்கோம்னாங்க, கிளையிலிருந்து தவறி விழுந்து கிளி குஞ்ச எப்படி கையில் தூக்கிட்டு போவோமோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பாதுகாத்து கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்க. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சமாவது அவங்க மைண்டுக்குள்ள போகுமேங்கிற ஒரு ஆசையில தான் இத்தனை புக்ஸும் வாங்கி வச்சிருக்கணுங்க. அந்த பேரிஜம் லேக்லேயே நார்த்தன் சைடு பண்டில் ஒரு கேம்புங்க. பேரிஜம் லேக்கை சுற்றி கேம்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாங்களா. இங்கே பாருங்க, இது இன்னொரு பக்கம் போட்டில் போகும்போது எடுத்ததுங்க. அப்புறம் இது வந்து அந்த கேம்பெல்லாம் முடிச்சு கடைசி நாள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதுக்கு சாதாரண இங்கிலீஷில் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக்கை எல்லாரும் சந்தோஷமாக எழுதி கொடுக்குறாங்க. ஸோ பேரிஜம் கரையோரம் அலையடிக்கும் அந்த பேரிஜம் ஏரிக்கரையோரத்தில் உட்காந்துட்டு பேனாவும் புத்தகமும் எழுதுகின்ற அந்த சுகம் இருக்குதுங்களே, அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இது அனுபவிச்சவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இதை பார்க்கும்போது நான் போயிருக்கேன் ப்ரொஃபஸர் அங்கிள் கூடன்னு சொல்லக்கூடிய சத்தம் எனக்கு இங்கே கேட்குதுங்க. இது வந்துங்க பேரிஜம் கேம்ப் நடத்த ஆரம்பித்தப்போ திடீர்னு WWF கேம்ப்பு என்னை ட்ரெயின் பண்ணாங்க. நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பண்டிப்பூர் கேம்ப் போயிருக்கேன். அதே மாதிரி பத்ரான்னு ஒரு இடம்ங்க, சிக்மங்களூர்லேருந்து 60 கிலோமீட்டர் முத்தோடிங்கிற இடத்துல WWF பெங்களூர் பீப்புள் ஒரு கேம்ப் நடத்துனாங்க.
நான் என்னுடைய கல்லூரி மாணவர்களை ஒரு 10 பேர்த்து கூட்டிகிட்டு நானும் போயிருக்கேன். அந்த கேம்ப் சைட்டுங்க இது. இதுக்கு பேர் பத்ரா கேம்ப் சைட்னு பேர். அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஐ மஸ்ட் தேங்க் WW ஃபார் திஸ். இது வந்து கொடைக்கானல் தாண்டி பேரிஜத்துக்கும் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் மன்னவனூர் அப்படின்னு ஒரு வில்லேஜ். அதுக்கு பக்கத்தில் கிராஸ்லேண்ட் இருந்தது. அந்த கிராஸ்லேண்டில் எங்கள் டென்ட்டெல்லாம் அழிச்சிட்டு அங்கே கேம்ப் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், அதே இடம். இதில் ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு நண்பர், ஒரு விஐபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள். எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னால் அவர் மாணவர்களை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கிளாஸ் எடுத்து கூட்டிகிட்டு வருவாருங்க. அப்படித்தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆன டைமில் அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க. அங்கே பாருங்கள், இது ஒரு பர்சனலாக நாங்களே ஒரு கேம்ப் சைட் என்னுடைய சன் வாங்கி கொடுத்தாரு ஒரு இடமுங்க. அந்த இடத்துல இதை போட்டுட்டு டென்ஷன் லேண்ட் டென்ஷன் பேர் வச்சுட்டு இங்கே கேம்ப் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதிர்த்தாப்புல தான் இது வந்து பவர் பாயிண்ட் போட்டு ஜெனரேட்டர் போட்டு ஸ்லைட் ஷோ போட்டு பசங்களுக்கு டைகரை பற்றியும் எலிஃபெண்ட்டை பற்றியும் எல்லாத்த பற்றியும் ஒரு வீடியோ பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு காமிப்போமுங்க. இங்கே பாருங்க, இதுதான் அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கேம்ப் சைட்டுங்க, மன்னவனூர் கேம்ப் சைட். அடுத்தது நீலகிரிஸ் போகிறோம். இந்த நீலகிரிஸ் பற்றி சொல்லும்போது ஒரு மாபெரும் மனிதர் டாக்டர் ஜி குமாரவேல், அவரை மறக்க முடியாது. அவர் ஒரு நாள் கூப்பிட்டார், கோயம்புத்தூரில் கன்சர்வேட்டராக இருக்கும். ஏன் நீ கொடைக்கானல் பேரிஜி மட்டும் பண்ணிட்டு இருக்க, நீலகிரிஸ் என்ன பாவம் பண்ணிச்சு, இங்கேயும் வந்து பண்ணு அப்படின்னு உரிமையோடு என்னை கண்டிச்சாருங்க. அதுக்கப்புறம் தான் நீலகிரிஸ்க்கு வர்றோம். நீலகிரிஸில் ஃபஸ்ட்டு அந்த அவலாஞ்சி கரை ஓரத்தில் இந்த டென்ட்டெல்லாம் எங்கள் கொடைக்கானல் வந்து லாரியில் கொண்டு வந்து டென்ட் அடிச்சிருக்கோம். இந்த கேம்புக்கு வந்துங்க நான் ஒருத்தன் இல்லைங்க. இந்த கேம்புக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டதை அனுபவிச்சதை நாங்களும் வந்து பார்க்குறோம். அப்படி வந்த ஒரு கூட்டம், அருமையான கூட்டமுங்க. ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைப்பு ஆரம்பித்தாங்க. டாக்டர் ஜி கோவிந்தசாமி தலைமையில் டாக்டர் மிஸ்டர் கதிர்வேல் ஆடிட்டர், இவங்க எல்லாரும் டாக்டர் மிஸ்டர் சக்திவேல், இளங்கோ, இப்படி ஒரு டீமுங்க, பெரிய டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரு கமிட்டி, ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க. அந்த குரூப்புக்கு பேர் லிவிங் வித் நேச்சர் குரூப்னு பேர். அதனுடைய பர்பஸே வந்து ப்ரொஃபஸர் தோய்வு இல்லாமல் இந்த கேம்பை தொடர்ந்து இளைய சமுதாயத்துக்கு நடத்தணும், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்து அந்த குரூப்பு தான் எனக்கு ஒரு ஜிப்சி வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாங்க. பைக்கிலேயே போய் தடுமாறிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த சேர்மன் தான் இங்கே உட்காந்துருக்காருங்க. இங்கே பாருங்கள், அந்த சேர்மன் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவர் மிஸ்டர் லக்ஷ்மணனுங்க, என்னுடைய நண்பர். 25-30 வருஷமாக கேம்ப் வந்துட்டுருக்காரு. கொல்லிமலையில் ஆரம்பித்த எங்கள் தொடர்பு மெடிசன் பிளான்ட் கேம்பில். அவர் தான் இன்றைக்கி பிரின்சிபல், அந்த சேலம் வித்யா மந்திர் ஸ்கூலினுடைய பிரின்சிபல். அதுக்கு முன்னாடி பயோ டீச்சருங்க. அவங்க பயங்கர சப்போர்ட். இந்த கேம்ப் கட்டாயம் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒரு டேட் கேட்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தோடு தான் இந்த கேம்ப் நடக்குதுங்க. இது பாருங்க, அதை முடித்த உடனே அவலாஞ்சியில் ஒரு மந்துக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லாரும் ஃபீட்பேக் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை தடவை நினைச்சாலும் மனசுக்குள்ள எல்லாம் சந்தோஷம் குத்தாட்டம் தான் போடுங்க. அங்கே பாருங்க, திஸ் இஸ் கால்டு வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட். திஸ் இஸ் கால்டு வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்டுங்க. யாருக்குமே பர்மிஷன் இல்லைங்க. ஆனால் நம்மளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கிறதுனால, இயற்கை பற்றி சொல்லி கொடுக்கறதுனால, ஈகோ அவேர்னஸ் கேம்புங்கனால, அவர் மிஸ்டர் பிரகாசம்னு ஒரு கன்சர்வேட்டர் இருந்தார். அவர் பீரியடில் டாக்டர் குமாரவேல் இருந்து பீரியடு, அப்புறம் டாக்டர் மிஸ்டர் பிரகாஷ், இவங்க பீரியடில் தான் நான் இங்கே போய் டென்ட் போட்டு கேம்ப் நடத்தணும். மிஸ்டர் சாலமன் ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர் இருந்தார், ஒரு ஒண்டர்ஃபுல் ரேஞ்ச் ஆஃபீஸருங்க. அவர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆர்கிட்ஸ். அவரு கூட வந்து எங்களுக்கு இந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணி கொடுத்தாருங்க. அந்த கேம்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. எல்லாரும் மனசுலையும் ஐயோ எங்களுக்கு சான்ஸு, எங்களுக்கு சான்ஸ். காலம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு யாருமே உள்ளே போக முடியாது. இட்ஸ் அ நேஷனல் பார்க். அங்கே தான் நீலகிரி தார் நிறைய இருக்கும், பின்னாடி பேசுவேன். அப்படிப்பட்ட ஒரு கேம்ப் சைட்டு நீங்களும் வராமல் இருந்திருந்தா இனி உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயம் அந்த சான்ஸ் கிடையாது. அடுத்த தலைமுறை எங்கூட வந்து அதை அனுபவித்த 10 லட்சம் பேர் மாதிரி அவங்க அனுபவிக்கிறது வாய்ப்பே கிடையாதுங்க. அது என்ன காரணம் என்னங்கிறத
நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். எனக்கு மாணவர்கள் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுல உடன்பாடே இல்லைங்க. உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை காப்பாற்றணுங்கிற உணர்வு வரும். கற்பனையிலேயே இது காடு, இதை காப்பாற்றினா என்ன நடக்கும்? யாரு சொல்றதுங்க? யாரு கேட்கறதுங்க? எனக்கு அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய கதவுகளை தட்டக்கூடிய சக்தி இல்லைங்க. நான் ஒரு சாதாரண காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு கிராமத்தான். நினைக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். சக்தி இருக்கிறவங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகி இதை மாணவர்களுக்கு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்த கேம்ப் சைட்டுங்க, இது பாண்டியா டைகர் வேலி. பாண்டியா டைகர் வேலிங்கிறது நாங்கள் வச்ச பேர் தான், பட் அங்கே டைகர் இருக்கு. இது கூடலூர் போகிற ரோட்டில் டிஆர் பஸாரில் லெஃப்ட் திரும்பி போனால் பாண்டியார். மூடுமந்துன்னு ஒரு இடம் தாண்டி டெரஸ் எஸ்டேட் தாண்டி போவோங்க. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. 10-20 பேர் தங்கலாம். பட் நம்ம கேம்பில் 60-70 பேர் வருவாங்க. ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேனுங்க. வெறும் ட்ரெக்கிங்கில் என்ஜாய்மெண்ட்டில் ஜாலிக்காக இல்லை. கிளாஸ் எடுக்கும்போது 15 பேர்த்துக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கணும்னா அது எனக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணும். 15 பேர்த்துக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 100 பேர் 200 பேர் இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரணுமே. அப்போ இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ இதில் தங்கிட்டு மறுபடியும் இங்கே பாருங்க, அதுக்கு எதிர்த்து அப்படியே இந்த மாதிரி நிறைய டென்ட் அடிச்சுட்டு அதுலேயும் தங்க வச்சுட்டோம். இந்த லிவிங் வித் நேச்சர் குரூப் வாங்கி கிஃப்ட் பண்ண ஜிப்ஸி நீங்கள் பார்க்குறீங்க இந்த வண்டி, அப்படி தானுங்க. ஸோ இந்த கேம்பெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்களுங்க. இங்கே பாருங்கள், இது என்னுடைய டென்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தனியாக இருக்கும். இதுக்கு நாங்கள் டைகர் டென்ட்டுன்னு பேர் வச்சுருந்தோம். இந்த பசங்க பிள்ளைங்கிட்ட அடிதடியாக இருக்கும், நாங்கள் தான் போய் தங்குவோம் டைகர் டென்ட்லேன்னு. அதில் யாருக்கு கொடுக்கணுமோ கொஞ்சம் பயப்படாதவங்களுக்கு மட்டும் இந்த டென்ட் கொடுத்துருப்போம். அங்கேயே நைட்டில் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு நான் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸு பெரிய, இது வந்து ஃபேமிலி கேம்புங்க, சில்ட்ரனோட வரக்கூடிய ஃபேமிலிக்காக ஒரு கேம்புங்க. இது பார்சன்ஸ் வேலைங்க. இதுவும் ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸுங்க. இங்கே தங்கிட்டு முக்குர்த்தி போகலாம், வெஸ்டர்ன் கெச்மெண்ட் போகலாம், பிரேம்ஷாலா போகலாம். இங்கே பாருங்க, இந்த வெஹிக்கிள் இருக்குது. இதில் நிறைய கேம்ப் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த நம்ம கேம்ப் நடக்கிறத பார்த்துட்டு வனத்துறைக்காரங்க வந்து டிஎஃப்ஓஸ் கன்சர்வேட்டர்ஸ் எல்லாம் இப்படியே போனால் இது வந்து நீலகிரி மக்களுக்கும் சொல்லணும் இல்லைங்களா ப்ரொஃபஸர்? நீலகிரி மாணவர்களுக்கு கட்டாயம் இதை நடத்துங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு 2 வருஷம்ங்க டாக்டர் குமாரவேல் கன்சர்வேட்டராக இருக்கிற பீரியட் வரலும், மிஸ்டர் ஒண்டர்ஃபுல் ஆஃபீஸர் ஒருத்தர் மிஸ்டர் ராம்பதி இருக்கிற பீரியடில் அங்கே ஏகப்பட்ட கேம்ப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணணும். நீலகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க ரேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க ரேஞ்சில் இருந்து நான் கேம்ப் மட்டும் நடத்தி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். எல்லாம் ஏற்பாடு அவங்களே பண்ணுவாங்க. எவ்ரிபடி என்ஜாய்டு அண்ட் லேர்ன்ட் லாட்டுங்க. ஒரு பையன் இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க, பந்தலூர்லேருந்து வந்தான். 130 பேர் அந்த கேம்ப்லைங்க. அந்த பையன் போகிறப்ப படுகா போகிறப்ப அந்த பையன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். ஏய், காலில் விழக்கூடாது, அப்பா காலை தவிர வேற யார் காலையும் அப்பா அம்மா தவிர விழக்கூடாது. இல்லைங்க சார், நாங்கள் இதுவரையிலும் சோலைக்காடுகள் வந்து எங்களுக்கு காலையில் வெளியே போகிறதுக்கு தான் நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அது எங்களுக்கு தெய்வம் கடவுள்னு புரியுது, அதனால தான் உங்கள் காலில் விழுந்தேன்னா. அப்போ எப்படி ஒரு ஃபீட்பேக், எப்படி ஒரு தாக்கம் இருந்திருக்குது. இது யாருக்கு புரியணுமோ, வனத்துறையில் இருக்கிற பல பெரிய ஆஃபீஸர்ஸுக்கு புரிஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. அரசியல்வாதிகளுக்கு புரியுமான்னு தெரியலைங்க. தெரிஞ்சா இளைய சமுதாயத்துக்கு நல்லதுங்க. நமது எதிர்கால சந்ததிகள் நலமோடு வளமோடு வாழ்வதற்கு தேவைங்க ப்ளீஸ். இது வந்து கோக்கத்தருவனி இன்னொரு இடங்க, கோரக்குந்தா பக்கத்தில். இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கேமரா ட்ரைபாடோட. அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டோட வருவாருங்க. இது ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர். அவர் பேர் டாக்டர் ON ரவி ஃப்ரம் ஈரோடு. உங்களுக்கு அநேகமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். வெள்ளோடு பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்லிஸ்டே எடுத்திருப்பார். அதே மாதிரி கோடிக்கரை காடுகளுக்கு நாங்கள் எல்லாரும் போய் எடுத்திருக்கோம். அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் இட் இஸ் ஒண்டர்ஃபுல். எங்களுடைய நண்பர் இன்னொருத்தர் டாக்டர் மயில்வாகனம் எல்லாம் சேர்ந்து போவாங்க. அவரை இழந்துட்டோம். ஒண்டர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர். இங்கே பாருங்க, கோரக்குந்தா கேம்ப். அடுத்தது ஈகோ எஜுகேஷன் நேச்சர் கேம்ப் சின்ஸ் 1985. கோரக்குந்தாங்கிற இடத்துல நடத்தின கேம்புங்க. அடுத்தது இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைக்காரான ஒரு டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோயார் ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோயார் ரிவர் மேலே உற்பத்தி ஆகி இங்கே வந்து தேங்கி இந்த டேமுக்கு பேர் முக்குர்த்தி டேம்னு பேர். பிரிட்டிஷ்காரன் கட்டினதுங்க. முக்குர்த்தி டேம்லேருந்து நேராக பைக்காரா டேமுக்கு போய் அங்கிருந்து முதுமலை வழியா அப்படியே தெங்கு மராட்டா வழியா பவானி சாகர் டேமுக்கு வருதுங்க மோயார். அந்த கரையில் அந்த டேமில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம்.
இதுக்கு உள்ளதான் நாங்கள் டென்ட் அடிச்சிருப்போம். இது வாட்ச்மேன் டென்ட்டுங்க. எங்களுக்கு வாட்ச்மேன் டென்ட். ஏன் காட்டை பற்றி மட்டும்தான் சொல்லணுமா? கடலோரத்து காடுகளை பற்றி சொல்லலாம் இல்லைங்களா? எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல ட்ரை எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குதுங்க. அது இருக்கிற இடம் கொடிக்கரை காடுகள். கொடிக்கரைன்னு சொன்னோன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்குமே, சினிமாவில் அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாடல் அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதே, நிலமகளும் துயின்றிருக்க நெஞ்சகம்தான் விம்முவதேன்னு பூங்குழலி பாடிக்கிட்டே, இது லைட் ஹவுஸுங்க. இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு திருப்பி போட்ல வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக புனிதமான ஒரு லொக்கேஷன்ல அந்த உடைஞ்சு போன லைட் ஹவுஸ் மேலே நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேனுங்க. அந்த இடத்துக்கு போனாலே எங்களுக்கு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும். கோடிக்கரை காடுகள், வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வன், இருள், கொல்லிவாய் பிசாசுங்கிற அந்த மீத்தேன் எரிகிற சீன் எல்லாம் போய் பார்க்கணுங்க. இதெல்லாம் விட்டுட்டுங்க தமிழ்நாட்டில் கேம்ப் நடத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்ததுனால, அதுவும் வனத்துறையினால இல்லைங்க, கொரோனானுடைய பாதிப்புல அது தப்பு தப்பா சில பேர் யோசிச்சு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா ரோடை க்ளோஸ் பண்றது இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்ல யாரும் இறந்து போனா ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்றது இல்லைங்க. ஆனா காட்டுக்குள்ள ஃபயர் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் பேர் இறந்ததுக்காக ஃபாரஸ்ட்டுக்குள்ள யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலகட்டம் இருந்ததுங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்டே ட்ரெக்கிங் பண்ணது அது வேற விஷயம். அந்த நேரத்தில் தான் நம்ம காட்டை பற்றி பேசாமல் இருக்கக்கூடாதுங்க இளைய சமுதாயத்துக்கு. ஏன்னா நாங்கள் கேம்ப் நடத்தினா ரொம்ப சீப்புங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இடம், நம்ம டென்ட்டு சாப்பாட்டுக்கு போட்டு பாய்ஸ் காசு பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது? கர்நாடகா அப்ரோச் பண்ணுறேன். அங்கே ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்ன்னு இருக்குதுங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இங்கே போனால் ட்ரெக்கிங்கும் போகலாம், பேர்ட் வாட்சிங் போகலாம், அத்தனையும் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அதனால அங்கே பண்ண ஆரம்பித்தோம்ங்க. அதுக்கு அதே மாதிரி இன்னொன்று இருக்குதுங்க, பகவதி நேச்சர் கேம்ப். பத்ரா ரிவர் நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க. எனக்கு இது பெரிஜ மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கு தங்கிறதுக்கு. பாருங்க, அப்கோர்ஸ் லிட்டில் பிட் காஸ்ட்லி, பட் ஒர்த்துங்க. இங்க பாருங்க, அது தாண்டி ஹம்பியில் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்குதுங்க. ஸ்லாத் பியர் கரடிக்கு மட்டும். அந்த பாருங்க, கரடி இருக்கு பாருங்க, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க இருக்குங்களா, அதை பார்த்துட்டு வருவோம். இது வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐ மீன் முத்துப்பேட்டை, பிச்சாவரம் ரெண்டுமே ஒண்டர்ஃபுல் வெட்லேண்ட்ஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள இந்த மாதிரி இடம் இருக்குதுங்க. அங்கே போய் உட்காந்துட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன். வாட் இஸ் அ வெட்லேண்ட், வாட் இஸ் அ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் அ மேங்க்ரோவ் ட்ரீ, ஹவ் இட் பிரீத்ஸ், நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அதுக்கு அடுத்தது எங்கேயும் பண்ண முடியல, அங்கே காஸ்ட்லியாக இருக்குது. மூணாறில் எங்காவது இடம் சீப்பாக கிடைக்குமா மாணவர்களை தங்க வச்சு ஃபாரஸ்ட்டை பற்றி பேசுறதுக்கு, கிளாஸ் எடுக்கிறதுக்கு? தமிழ்நாடு தான் எங்களுக்கு என்ன சொல்றது, நோங்கிற சுச்சுவேஷன் ஆகிப்போச்சே. அதனால ஏதாவது பண்ணலாமாங்கிற எண்ணத்தில் போய் பார்த்தோம். இது ஆனையரங்கல் டேமுங்க. பட் சின்னக்கானல்னு ஒரு இடத்துல மூணாறில், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ப்ரைவேட் கேம்ப் சைடில் பார்த்துட்டு இங்கே கேம்ப் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுதான் போன சம்மர் கேம்புங்க. இனியாவது வனத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் பாலிட்டிக்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மறுபடியும் எப்படி பிளானிங் கமிஷனில் முன்னாடி பிளான் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லா மாணவர்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கணுமேன்னு ஒரு வேண்டுதலோட இதை முடிச்சுக்கிறனுங்க. மறுபடியும் அது மட்டும் பத்தாதே, வெட்லேண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் இருக்கிறது மாதிரி அந்தமானில் பயங்கரமான வெட்லேண்ட்ஸ் இருக்குதுங்க. அங்கே தான் போகிறோம். அந்தமானில் ஒரு நேச்சுரல் ஹெரிட்டேஜ் மட்டும் இல்லைங்க, ஹிஸ்டாரிக்கலி இருக்கக்கூடிய, எங்கே பாருங்க, செல்லுலார் ஜெயிலுங்க அந்தமான. இது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு சீன், ராஸ் அண்ட் ஸ்மித் ஐலாண்டுங்க. அதுக்கு போகிறதுக்கு தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, இது லாங் ஐலாண்டுங்க. லாங் ஐலாண்டு ஒண்டர்ஃபுல் திங். நிறைய crocodiles பார்க்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் முன்னாடி நடந்து வராரு பாருங்க, இவர் தான் டாக்டர் கோவிந்தசாமி. இவங்க தீபான்னு சொல்லி எங்கள் லிவிங் சேச் குரூப்பில் கோர் குரூப் மெம்பருங்க. இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு அந்த கேம்ப் பண்ணோம். இதுதானுங்க சென்டினல்ஸ், பயங்கரமான ட்ரைபல்ஸுங்க. ஆனால் இவங்ககிட்டவும் போய் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தர் போனாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோங்க இது.
இனி நான் பேச ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு டைம் இருக்காதுங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால கனவுகளோடும் கற்பனைகளோடும் காடுகளை காப்பாற்றும் நினைவுகளோடும் போய் வாருங்கள். நான் போய் வருகிறேன். மீண்டும் எப்ப சந்திக்க போறோம்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஷோலா ஃபாரஸ்ட்டை பத்தி அடுத்ததுல பேச போறேன். அது 3 வியூவா பேச போறேன். ஃபர்ஸ்ட் வியூவில் தூரத்திலிருந்து கழுகு பார்வையில் சோலையை பார்க்க போறோம். இத்தோட என்னுடைய இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேனுங்க. நன்றி, வணக்கம்.